வணக்கம் மக்களே. நம்ம சாட்டை துறைமுருகன் வந்து நிறையா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வீடியோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அப்படி விஜய், நம்ம தளபதி விஜய் வந்து இன்றைக்கி ஈரோட்டில் பேசுனதை பற்றி, சரிங்களா? ஆனால் இவர் வந்து முதலாளித்துவத்துக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு. எப்போ சாட்டை துறைமுருகா, ஆட்சியில் இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் கேட்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தளபதி தான் இந்த கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படிங்கிறீங்க. நீங்கள் முடிவு பண்ணீங்க. அப்போ உங்கள் என்ன தளபதி தான் வந்து சிஎம், அவர் தான் வந்து எல்லா கொஸ்டினும் கேட்கணும். ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? மஞ்சள் நகரம், அங்கே தான் கேன்சர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம்னு சொன்ன ஒரு வார்த்தையில் அடங்கிருச்சு. மக்களை பற்றி பேசலைங்கிறீங்க. நீங்கள் எங்கே போகிறப்ப மக்களை பற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெட்டியில் பணம் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூமை ஏற்றுவீங்க, இறக்குவீங்க. இத்தோடு இந்த பேச்சை முடிச்சுக்க, சரியா? தளபதியை பேசுகிறதுக்கு ஒரு அருகதை கூட இல்லாத ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன ஜென்மம்னு சொல்கிறதுன்னு தெரில, சரியா? நீ உங்கள் மாமா, பெரிய மாமா, ஆமக்கறி, ஆமக்குஞ்சு எல்லோரும் மக்களுக்கு அவ்வளோ தெளிவாக அவரோட விஷயத்த சொல்லியிருக்காரு, யார் என்ன செய்கிறாங்கன்னு. ஸோ மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து 2026 தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க விஜயோட ஆதரவாளர்கள் யாருன்னு. நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க சொல்லுங்க பாப்பா? வாங்குகிற காசுக்கு நீ மாரடிக்கிற கரெக்டாக. மக்கள் ஒன்றும் காசுக்கான கூட்டம் கிடையாது. இன்றைக்கி ஈரோட்டில் எல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும்னு நினச்சி வந்த மக்கள் தான் அவங்க. உன்ன மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் கிடையாது. உன்னைய மாதிரியும் உங்கள் அண்ணன் சீமா மாதிரியும். உங்கள் கட்சியை ஆரம்பித்த சுபமுத்துக்குமார் நிலைமை என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ விஜய் பற்றி பேசுகிற, உன் கட்சியோட குற்றத்தை பாரு. உன் கட்சியில் என்ன நல்லது பண்ணலான்னு பாரு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கட்சி என்ன பண்ணாங்கன்னு பார்க்காத, சரியா? நீ இலக்காரமாக பேசுகிறீங்கள, தற்குறிசுங்க. தற்குறிகிட்ட தான் இத்தனை நாளாக ஓட்டு வாங்கி 8%, 9% நாங்கள் பயங்கரமான கட்சி வந்து நீங்கள் ஒரு புறம்பாடிக்கிட்டீங்க, மாறுதட்டிக்கிட்டீங்க. மிஸ்டர் சாட்டை முருகன், நான் அடக்கம் வேணும் இல்லைன்னு வைய. ஒன்று பிள்ளையா பிறந்தான் வீட்டுக்கு அடங்கணும், இல்லை நாட்டுக்கு அடங்கணும். நாட்டுக்கு அடங்குற மாதிரி இருந்தால் உங்கள் அடக்கம்லாம் வேறு மாதிரி இருக்கும். தளபதியோட மக்கள் எப்படி அடக்குவாங்கன்னு 2026 பார்ப்பீங்க, சரிங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? இலவசம் வேண்டாம், மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், இலவச கல்வி, இலவசமாக அவங்களுக்கு மருத்துவமனை, அந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியாலஜியை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை விட்டு உங்களை மாதிரி தமிழ் தேசியம். என்ன தமிழ் தேசியம்? தமிழ்நாட்டில் நிறையா பேர்த்துக்கு தமிழ் எழுத தெரில, படிக்க தெரில. ஏன்னா 207 ஸ்கூலை மூடியிருக்காங்க. அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்படி ஆட்சி பண்ணுறவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேச துப்பு இல்லை நாய். நீ வந்துட்டு விஜயை பற்றி பேசுகிற, அவ்வளோதான் மரியாதை. எங்களுக்கு அசிங்கமாக பேச தெரியும், எங்கள் தளபதி சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்ல. எங்களுக்கு தெரியும் எங்கள் தளபதி அப்படி சொல்லி கொடுக்கல, நியாயமான அரசியல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் பண்ணுவோம். 26 எங்கள் தளபதியை கொண்டு வருவோம். மாற்றம் எங்களுக்கு வேணும். நீ சோறு திங்கிறியா என்னன்னு தெரில எங்களுக்கு, அது உனக்கு தான் தெரியும், சரியா? நீ வந்து கூலிக்கு மாறடிக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஒரு நல்லது பேசுனா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கத்தி நீயும் ஒரு என்னமோ கார்த்தி, ஆமக்குஞ்சு, மானு, துவையல் கறி, மரத்திட்ட பேசுகிறது, இதான் உங்கள் கொள்கையாடா? மனிதனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு ஒரு மனுஷன் பேசினா ஏளனம் பண்ணுவீங்க. இதுதான் உங்கள் நக்கல். தயவுசெய்து சொல்கிறேன், வார்த்தைகள் முக்கியம் மிஸ்டர் சாட்டை. மக்களை கொந்தளிச்சு போயிருக்காங்க. 2026 அதோட பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் கட்சியில் இருக்க இடமே தெரியாமல் போகுது, சரியா? சின்னவர் பெரியவர்கிட்ட எம்பிட்டு வாங்கினீங்கன்னு தெரில. அதுக்கு கரெக்டாக ஜாலரி அடிக்க வாங்கின காசுக்கு உழைக்கிறீங்க, வேணாங்கல்ல, கரெக்டாக தான் உழைக்கிறீங்க, உழைங்க. அடுத்தவனோட உயர்வை வந்து தாழ்த்தி பேசாதீங்க. மக்களோட ஒரு உணர்வை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. மக்களோட உணர்வு ஒரு மாற்றம் வேண்டும், நல்ல ஒரு ஆட்சி வரணும், நல்ல ஒரு வாழ்க்கை தர உயரணும். அவர் சொன்ன மாதிரி தனக்கு ஒரு வீடு வாங்குற அளவுக்கு மக்களோட வருமானம் உயரணும். நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பான், எப்படி கொடுப்பான், வீடு கொடுப்பான், கார் கொடுப்பான், பைக் கொடுப்பான்னு பேசுகிறீங்க. பேசுனது என்னன்னு முதல் காதை கொடுத்துக்கல, செவிட்டு பயிலெல்லாம் இருப்பீங்க போல, சரிங்களா? மக்களுக்கு தெரியும் 2026 என்ன பண்ணணும்.
பண்ணுவாங்க, பாருங்கள். ஓகேவா? வார்த்தைகள் முக்கியம், செயல்பாடுகள் மட்டும்தான் தாவைக்கோட குறிக்கோளாக இருக்கும். நன்றி மக்களே.